கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போவாங்க. வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னாங்க. சொல்லிடலாமா? செல்லியன் சார் சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடைச்ச பெரிய ஆள் ஆயிடுவோமோ, நடிகை ஆகிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா பிறந்தேன் கருப்பாக பிறந்துடுவேன், அப்பயும் எனக்கு பிரச்சனைடா அப்படின்னு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக ஒன்று பேசிக்கிட்டே நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷூட்டுக்கு போகல, என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செல்லியன் சாரு, டாக்டர் பாலா சாரு, ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்னான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறான். நல்ல படத்தை பாடுறான். இந்த அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் தூக்கி எறியல, ஒரு படம் பாடுறான். உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதடா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காடா தம்பி பாலா பேரை சொல்கிறான், பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறான், பீம்சிங் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டர்டா பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கையரமன் சார் என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேனா வச்சிருவேனா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சிருவேன் சார்னே. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு.